அனைவருக்கும் வணக்கம்ங்க. 23/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. சினை 9 மாதம்ங்க. கன்று போடுறதுக்கு 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு. பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1 கறக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. உங்களுக்கு 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு பால் தேவைக்காக வாங்குறீங்க. ஒரு 1.5 கறக்கிற மாதிரி, சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. நல்ல குணமான மாடுங்க. மடி நல்லா தோல் மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஈத்து மாடுங்கிறதுனால கடைசி ஒரு வாரத்தில் தான் மடி விட்டு கன்று போடுவோங்க. கன்று போட்டு பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம். ஒரு வாரம் டைமுங்க. ஏன்னா சீம்பால் மாறுற வரைக்கும் எல்லா மாடுகளுமே கொஞ்சம் நகர்வுகள் இருக்கத்தான் செய்யுங்க. அது நீங்கள் கலப்பின மாடு வாங்கியிருந்தாலும் வீட்டிலேயே நீங்கள் மாடு வந்து கன்று போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அந்த சீம்பாலினுடைய கெட்டித்தன்மை மாறுற வரைக்கும், மடி உடையிற வரைக்கும் சின்ன நகர்வுகள் இருக்குங்க. அதுக்கப்புறமும் மாடு வந்து பாலுக்கு நிற்கல தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க. ஏன்னா நாம் வாங்கின இடத்துல உங்கள்கிட்ட வாங்கின மாடு நாங்கள் ஒரு வழக்கம் கொடுத்துருக்குறோம், அங்கே பாலுக்கு நிற்கலைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வீடியோ ஏதாவது கேட்குறாங்க, அந்த ஆதாரமாக காட்டணும். அவங்க ஏற்றுக்கலினாலும் நம்ம மாற்றி கொடுக்குறோங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து 25 நாளில் கன்று போடும். மடியால் சுத்தம் அருமையான சுத்தங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு புங்கனூர் மாட்டுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் மாடுங்க. ஒரு 3 அடி உயரம் இருக்கக்கூடிய மாடு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்திருக்குதுங்க. ஏன்னா சினை ஊசி வந்து போட சொல்கிறது வந்து மாட்டினுடைய உரிமையாளர் நாட்டு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஊசி கையில் ஸ்டாக் இருக்குதோ அதை தான் போடுறாங்க. அதனால் புங்கனூர் மாட்டுக்கும் தார்பார்க்கருக்கும் கிராஸுங்க இது. நல்ல தெளிவான கிடாரி கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 மாதங்கள் ஆச்சுங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. இது வரைக்கும் கழுத்து கயிறில் இருந்தது. இன்றைக்கி தான் முகர கயிறு போட்டிருக்கிறோங்க. முகரை போட்டாலே ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்கும். அதனால தான் கண் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல குவாலிட்டியான கண், நல்ல அறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் நிறத்தில் தெளிவாக இருக்குங்க. ஒரு குட்டை கிடாரி கண் பியூர் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். தாய்மாடு பொங்கனூர் மாடுங்க. அதுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும்னு தேடுறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காரிக்கண்ணு காலக்கண்ணுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும். கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. இதுவும் கழுத்து கயிறில் இருந்து இன்றைக்கி தான் நம்ம முகரை போட்டு கட்டியிருக்கிறோம். முகரை போட்டாலே ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்கும். மற்றபடி நல்ல கூறுவாரான காலக்கண்ணு. வால் இறக்கம் பாருங்கள். தொப்புள் துளியோடு இறக்கம் கிடையாதுங்க. நல்ல முகக்கூறுங்க. ஒரு மயில மாட்டுக்கு காரிக்காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணு காரிக்கண்ணு காலக்கண்ணு. 7 மாதமான கன்று. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. காரிக்கன்றுகள் நிறைய விரும்பி கேட்குறாங்க. ஆனால் கன்றுகள் கிடைக்கிறது இல்லைங்க. 1-2 நம்மகிட்ட வந்து அப்பப்போ விற்பனைக்காக வருது. நல்ல குவாலிட்டியான கன்று காரிக்கண்ணு காலக்கண்ணு வேணும், சுழி சுத்தமாக வேணும், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்.
விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். கோயம்புத்தூர் வருதுங்க, ஈரோடு மாவட்டம் வருது, திருப்பூர் மாவட்டம் வருதுங்க, கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டமில் சில பகுதிகள், மாதத்துக்கு ஒரு முறை பெரம்பலூர், மாதத்துக்கு ஒரு முறை ஹொசூருங்க, மாதத்துக்கு ஒரு முறை திண்டுக்கல் என நம்ம வாகனங்கள் இந்த சுற்றளவுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குதுங்க. 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் மாதத்துக்கு 3 முறை நம்ம டெலிவரிக்காக நம்ம வாகனம் வருது. ஃப்ரீ டெலிவரிங்க. 2 விதமான தீவனம், 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 570ங்க. ட்ரை தீவனம் 18 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 1100 டெலிவரிங்க. உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. தீர்வதற்கு 3 to 4 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லோடில் ரெகுலராக அனுப்பிடுவோங்க. மாதம் ஒரு 5,000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். வருஷத்துக்கு 12,000 ரூபாய்க்கும் போது நமக்கு 2.5 மாதம் தவிட்டு செலவே மிச்சமாகிடுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க. மாடு 9 மாத செனை. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 to 2.5, சாயங்காலம் 2 கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் ஆகிடுங்க. நல்ல குணம்ங்க. இதுவும் மடியடி எதை வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க. தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம். பாலோட அளவீடு காலையில் 2லேருந்து 2.5, சாயங்காலம் 2 லிட்டர் பால் கறக்கும். பால் தேவைக்காக குட்டை மாடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. இந்த மாட்டிற்கு உழவு பழக்கமும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது பால் தேவை போக ஏதாவது உழவு பழக்கத்துக்கு ஒரு காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுக்கு இது உழவுக்கு பழக்கணும், ஒரு பழகின மாடு பக்கத்தில் இருந்தால் பூட்டி ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உழவு பழக்கத்தோடு இருக்க மாடு 3ஆம் ஈத்து மாடு 9 மாத செனை. கால் அணைக்க வேண்டாம். காலையில் 2 to 2.5, சாயங்காலம் 2 கறக்கும். 20 நாள் அவங்க கன்று போட. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாட்டினுடைய உயரம் 4 அடி உயரத்தில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து மாடுங்க. ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. சினை வந்து 9 மாதமுங்க. பல்லு வந்து 6 பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிளாக் மாடுங்க. பாலோட அளவீடு தலையீத்தில் 4+3 7 லிட்டர் பால் பீச்சிருக்குதுங்க. இந்த ஈத்து கண்டிப்பாக ஒரு 4 லிட்டர் பால் இருக்கும். ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லு, சினை 9 மாதம், ரெட் சிந்தி கிராஸு, அதில் பியூர் பிளாக் மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 4+3 தலையீத்தில் 7 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இப்போ ஈன்னா 2வது ஈத்துங்க. பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு 4-3-7 லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து கறந்து பார்த்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம். கன்று போட்டு 4 காம்பில் பால் வரல, பாலுக்கு நிற்கலை, சுழி சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக மாடு மாற்றி தருவாங்க. 6 பல் இருக்குதுன்னு 2 பக்கம் சிறு பல் விழுகாமல் இருக்குதுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. பால் கறக்குறீங்க, கறந்து முடிச்சதுக்கப்புறம் காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. அதிகபட்சம் நம்ம போடுற கண்ணை பொறுத்து, நம்ம வச்சுருக்கிற பராமரிப்பை பொறுத்து 15 ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க. மாடு சந்தை மதிப்பாக 25,000 ரூபாயிலிருந்து ஒரு 28,000 ரூபாய்க்கு விற்குங்க. 7 லிட்டர் கறவை 42,000 ரூபா விலை. பாலை கறந்துட்டு கன்று மாடாக பிரித்து விற்றா கூட குறைஞ்சபட்சம் 37 ரூபாயிலேருந்து ஒரு 42 ரூபாய்க்கு நம்ம அசலுக்கே கூட விற்றுடலாமுங்க. என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால், அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு வருமானம் பண்ணக்கூடிய அளவில் இந்த மாடு இருக்குது. விலை 42,000 ரூபாய்ங்க.
அடுத்தது 6வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை காளைங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான காளைங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மாதம் ஆகுதுங்க. இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குதுங்க. கொம்புகள் முன்னது பின்னது மாறலை, திமிழ் சாயில், நல்ல சாட்ட வராட்ட தெளிவான ஒரு காளைங்க. காங்கேயத்தில் பல் போடாமல் நல்ல ஹைட் வெயிட்டில் தெளிவான காளை வேணுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க. ஏன்னா பல் போடாமல் இன்றைக்கி கன்றுகளே இல்லைங்க. அப்படியே வந்தாலும் எல்லா தரத்துலேயும் வந்து கன்றுகள் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பூர்த்தி பண்ணணும். தொப்புள் இருக்கக்கூடாது, வால் இருக்கணும், முகம் குட்ட முகமாக இருக்கணும், கொம்பு ரெண்டு தெளிவான கொம்பு அமைப்பில் இருக்கணும், திமிழ் சாயக்கூடாது, நல்ல கால் ஊக்கத்தோட பெருவீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாமுங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை காளையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஒற்றை கயிறில் இருக்குதுங்க. இனி அடுத்தது இடம் மாறுதல் ஏற்பட்டால் கண்டிப்பாக வந்து பாய்ச்சல் குணம் வரலாம். ஏன்னா இனவிருத்தியில் இருக்கிறனால மாடுகளுக்கு விடலைன்னா கண்டிப்பாக அது வந்து குறும்பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போதைக்கு ஒற்றை கயிற்றில் தெளிவாக இருக்குது. விலை 95,000 ரூபாய்ங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, 4வது ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸ் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆன ஜெர்சி கன்று, காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு காலையில் 4 to 4:30, சாயங்காலம் வந்து 2:30 to 3, ஒரு 7 to 8 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்குங்க. நம்ம கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால பாலோட அளவீடு வந்து ஒரு 5 லிட்டர் நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இருக்காதுங்க. காலையில் 4 லிட்டர் குறை இல்லாமல் கறக்கும், சாயங்காலம் 3 குறை இல்லாமல் கறக்கும். நல்லா பக்குவம் பண்ணால் போதுங்க. தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு, 4ஆம் நீத்து மாடு, சிலையாட்டு இருக்குங்க மாடு. கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வெச்ச காலம் எடுக்காது, அந்த மாதிரி குணத்தில் இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பிரதானம் வந்து பால். எந்த அளவுக்கு நம்ம வந்து பால் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மாட்டை தான் எல்லோரும் விரும்பி கேட்குறாங்க. ஆனால் விலை குறைவாக வேணுங்கிறது நிறைய பேர்த்தோட விருப்பமாக இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார சூழல், அதை வாங்கி கொண்டு போய் வளர்க்கணும், திருப்பி வந்து அதை மறுவிற்பனை செய்யும்போது நஷ்டம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு யோசனைகளுக்கு இடையில தான் ஒரு மாடு வாங்குறதுக்கே முயற்சி பண்ணுறாங்க. இது பால் ஊற்றும்போது ஜெர்சி கன்று, காலக்கண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா. இல்லை தவிடு வச்சு பழக்கிறீங்க, முறையாக குடல் புல் நீக்கம் பண்ணுறீங்கன்னா பால் ஊற்றும்போது 20,000க்கு விற்கலாம், 25,000க்கு விற்கலாம். அது வச்சுருக்கிறவங்களோட சூழலை பொறுத்து, அந்த கண்ணை எப்படி தயார் பண்ணி கொண்டு வர்றங்கிறத பொறுத்துங்க அந்த இதுக்கு விற்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாயிலேருந்து ஒரு 24,000 ரூபாய்க்கு விற்குங்க. 24 கண்ணுக்குட்டி ஒரு அதிகபட்சம் 15 ரூபாய்க்கு விற்குன்னா 39 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் பால் வந்து 7 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கிறனால நம்ம வெளியே கொடுத்தாலும் வருமானம் கிடைக்குங்க. இல்லை நம்ம வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, பன்னீர் போடலாம், நெய் தயாரிக்கலாம். எருமை பாலுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க பால். அவ்வளோ டைட்டுங்க. நம்ம தனியாக காய வச்சும் பார்த்துட்டோம், நல்ல டைட்டாக இருக்குது. விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க.